Hello, my dear folks. Welcome to my YouTube vlog, day 2 for journey of bliss. For which single declared. ஓகே ஆரம்பிச்சிக்கலாமா? இன்னைக்கு டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நார்மல் யூஷுவல் ஆஸ் டே தான். ஒன்று 7 ஒன்று 7 இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிலை தான் இன்னைக்கு. கிளிக்ஸுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 ஒன்றுங்களா. ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் காலையில் எழுந்தேன், குளித்தேன், கிளம்புனேன், காலேஜுக்கு போனேன். காலேஜுக்கு போனால் வந்து ஃபஸ்ட்டு 3 hour ஓடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேக்கத்தான் நடந்தது. அந்த ஹேக்கத்தான் வந்து நான் ஒரு பிபிடி பண்ணி கொடுத்ததுனால எனக்கு ஒரு 3 period ஓடி வச்சுது. என் கூட சுற்றுற நான் ஒரு 4 தற்கொலை இருக்குது. அந்த 4 தற்கொலைக்கு போயிட்டு ஸ்டேஜில் ஏறி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல என்னமோ படிச்சிங்க, அசிங்கப்பட்டி அடிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டானுங்க. ஒரு 3 period கீழே ஜாலியாக வந்து உட்காந்து ரீல்ஸ் பார்த்துன்னு தூங்கின்னு நல்லா இருந்தோம். அடுத்து வந்து 4th and 5th hour லேபு. 4th hourல வந்து என் அக்காவுக்கு வந்து இது அப்சர்வேஷன் எழுதி கொடுத்தேன். அப்சர்வேஷன் ஃப்ளோ சார்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டீங்க. அது முடிச்சிச்சு. கொஞ்சம் முழுசாக முடிச்சிச்சு. லாஸ்ட் இந்த சீசனிங் போடுற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சு அது கொடுத்தேன். அதுக்கே வந்து 4th hour வேலி. 5th hour கீழே லேபு போனேன். மேமிக்கிட்ட வந்து 4 மொக்கஜோல் கடிச்சேன். மொக்கஜோல் கடிச்சிட்டு அப்படி ஃப்ளாட் ஆனோம்னா திரும்ப வந்து எழுந்து காலேஜ் விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து விட்டேன். அவ்வளோதான். காலேஜே நீ போகலாம். ஒன்றுமே பண்ணுற எங்கேயுமே அப்படியே போயிடுச்சு. பிரச்சனை 100 நாள் 132 நாள் தான். 132 நாள் ஏதாவது போகணும்னு அவசியம் கிடையாது. ஆச்சும் 1 நாள் வந்து அப்படியே சும்மா போகிற போக்கு அப்படின்ற மாதிரி போனோம். ஒரு பிரச்சனை அப்படிதான் இன்னைக்கு போச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் போரிங் டே தான். வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அருமையான வேலை. இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாலியாக இருக்குது. 3 நாள் கழிச்சு ரொம்ப ஜாலியாக வேலை பார்த்தது இன்னைக்கு தான். என்னோட க்ரியேட்டிவிட்டின்னு சொல்கிறது பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன். ஆனால் இந்த கலர் போர்டில் எனக்கு ரொம்ப பார்க்க பிடிக்கும். நைட் கலர் இருந்தால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். கலரை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்லேருந்தே கலரை பார்த்தா அழகாக இருக்கும். அது நல்லா இருக்கும். பின்ட்ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த கலருக்கு இந்த கலர் ஆஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்குறேன். அதை வந்து சும்மா அப்படியே பின்ட்ரெஸ்ட் போய் தெரியல. ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது உள்ளே நான் ஒரு செட் ஆஃப் பின் கொடுத்துருப்போம். அந்த பின்னை வந்து உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து பிரான்ச் அவுட் ஆகி அதோட சம்மந்தப்பட்டது நிறைய வருவாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒன்று பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அப்படியே பிரான்ச் ஆகிட்டு இருக்கிற எல்லா கலரும் பார்த்துன்னு நம்ம கலர் வந்து எனக்கு மாதிரி போதை அது ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக இருந்தது இந்த கலர்ஸை பார்க்கறது. அந்த ட்ரக்கு வந்து நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு உடனே வந்து வெப் சர்வீஸ் டைரக்டர் காலேஜை இந்த மாதிரி உன்னோட பிபிடி ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. நீ எல்லாம் நிறைய ஸ்லைடு போடுவேன், எனக்கு தெரியும். உனக்கு தான் பண்ணணும். என் இஷ்டத்துக்கு பண்ணிட்டா அப்படி கேட்டேன். நீ பண்ணு மச்சா, நீ பண்ணுறது தான் இதுன்னு சொல்லிட்டான். வெப் சர்வீஸ் கிட்ட ஒரு டிக்கு. அடுத்து பிரசிடென்ட் காலேஜ் இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டேன். இவனுக்கு மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணலான்னு தோணுது. பண்ணிட்டான்னு கேட்டேன். என்னன்னா பண்ணு உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே இன்னொரு டிக். போய் செக்ரட்டரி இதை இன்ஃபார்ம் பண்ணேன். அவனும் நீ நல்லா பண்ணிக்க பார்த்து அப்படின்ட்டா. அதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ 3 டிக்கும் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 8:30 மணிக்கிட்ட உட்காந்து ஆமாம் எல்லாருக்கே பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு 1 hour பேசி முடியும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் பேசி முடிச்சு எல்லாரும் பண்ணுறதுக்கு ஒரு 8:15 கிட்ட ஆயிடுச்சு. 8:15 மேலே உட்காந்தேன். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துல சாப்பிட்டு கொடுத்தாங்க. ஆரம்பிச்சோடனே சாப்பிட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப உட்காந்தேன். ஒரு 1 hour ஜாலியாக இருந்தது. இருக்கிற எல்லாரையும் பார்த்து இந்த கலர்லாம் கோடு எடுத்து போட்டு ஜாலியாக இருந்தது. ஒரு மாதிரி சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். மற்றவங்கெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன், எல்லாருக்குமே அது பிடிக்காது. கண்டிப்பாக அது எனக்கே தெரியும். ஏன்னா எனக்கே வந்து என் மைண்ட் செட் மாறிச்சுன்னா அது எனக்கே பிடிக்காது தான். ஓகேவா? ஆனால் இப்போ இருக்கிறதுல அது ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ரொம்ப செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலராக அப்படியே நிறைய கலர் போட்டு நம்பர் இருக்குது. கலர் எடுத்து அப்படியே உங்களுக்குலாம் அந்த ஃபீல் புரியுமான்னு தெரியல. பெயிண்ட் டப்பா கலர் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்து கச்ச அதெல்லாம் பெயிண்ட் போய் கொட்டிட்டு அந்த பேப்பர் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லாக. அந்த சைஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஜாலியாக இருக்குது. இந்த ஃபுல்ஃபில்னஸில் அப்படியே போய் பார்த்தோன்னா நீங்கள் மக்களாக சூப்பராக தூக்கணும். 1 நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்க போகிற ஃபீல் வரும். ஸோ பிரச்சனையே
கேலர் தியரி வந்து ஒரு நாள் பொறுமையாக இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஹைப்பராக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு வேணாம், நீ வந்து எனக்கு ஏதோ சொல்கிற மூல அதான் இந்த இதில் மாட்டினது அப்படியே இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்னஸோட இன்னைக்கு இருக்கேன், ஜாலியாக இருக்கு. பரவாயில்ல, நேற்று கொஞ்சம் அப்படி லோவாக இருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு எப்படி சொல்கிறது லோவோட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, நல்லா அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி நிம்மதியாக ஃபீலாக இருக்குது. இதுதான் லைஃப். ஒரு நாள் வந்து லோவாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஒரு நாள் எதுவுமே பண்ணாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, இந்த டாக்குமெண்டேஷன் தான் எனக்கு சொல்லணும். அப்போ ஒரு 450 நாள் கழிச்சு இப்போ எடுத்து பார்த்தோன்னா இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லணும். அந்த ஆவரேஜ் எடுத்துட்டால் நான் நார்மலாகவே என் கேரக்டர் என்னன்றதை ஆக்சுவலாக இது தான் வந்து எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறது போல தோணுது. ஒரு மெஜாரிட்டி ஒரு 150 நாள் போட்டிருக்கேன்னா எடுத்து அதை வந்து ஒரு ஆவரேஜ் படுத்தி ஆவரேஜாக ஒரு 100 நாள்னா ஒரு 150 நாள்னா ஒரு 70 நாள் 70 நாள் கம்மியாகும். 7 நாள் கம்மியாகும். ஒரு 80 நாள், ஒரு 100 நாள், 120 நாள் கிட்ட 120 நாள் வாய்ப்பு இல்லை. ஒரு 100 நாள்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 நாள் நான் எந்த மூடில் இருந்திருக்கானோ ஒரே மூடு கான்ஸ்டன்ட் ஒரு மூடில் ஒரு 100 நாள் கிட்ட இருந்திருக்கேன்னா அதுதான் என் கேரக்டர். என் கேரக்டர் என்னன்னு தெரியாமல் நான் 1 நாள்லாம் சுற்றியிருக்கேன். இன்ன வரைக்குமே தெரியாமல் சுற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் சும்மா ஊருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிகர் அப்படின்ற மாதிரி கூட வச்சுருக்கேன். ஆனால் என் கேரக்டர் என்னன்னு எனக்கே தெரியாது. என் கேரக்டர் என்ன, என் மூட் ஸ்விங்ஸ் என்ன, என் மூட் என்ன ஸ்டேபிள் இருக்கும், அதை எல்லாத்தையும் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் கிட்ட தான் சொல்லப்போம். ஸோ 150 நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பில் வேலையாகவே இருந்தாலும், கேட்டால் எவ்வளோ பெரிய இதுவாகவே இருந்தாலும் டெய்லி வீடியோ போடுறோம், போட்டே ஆகும். ஓகே, சரி, நிறைய தான் பேசிக்கிறேன். சில சத்திரிகை நினைக்காங்க அது மாதிரி சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன். டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணல. நீங்கள் அப்படியே தான் கேமராவுக்கு ஒரு முன்னாடி பார்த்து முன்கண்ணு இருக்கிற மாதிரி முன்னாடி தெரிய பார்த்தீங்கன்னா முன்னாடி அவ்வளோ குப்பை இருக்கும். அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். தேடி கண்டுபிடிச்சி மைக்கை போட்டு உட்காந்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி எனக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் கஷ்டம் அவனெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு அசம்பிள் பண்ணிட்டு என் தம்பி மீன்ஸ் என் ஃப்ரெண்டோட தம்பி, ஓகேவா, அவன் வந்து சரி அவன் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபுல்லாக சீரடி போகிறான். அவங்ககிட்ட ஒரு இது வச்சுருக்கேன், குட்டியாக டேபிள் இருக்கிற மாதிரி சாய் பாபா ஃபோட்டோ. உடனே நீ வந்து இந்துவிசம் ஃபாலோ பண்ணுற இல்லைன்னா டிவோர்ஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட கதையே வேறு. சாய்பாபாவே ஒரு முஸ்லீம். அவரோட கதைலாம் சொல்லப்போனால் பெருசாக போய்கிட்டே இருக்கும். எனக்கு சாய்பாபா ஏன் பிடிக்கும்னா கடைசி வரைக்கும் எந்த மதத்துலேயும் சாவது வரைக்குமே எந்த மதத்துலேயும் மாட்டாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு தனக்கு தேவையான கருத்துக்கு ஒரு நல்ல ஒரு இதுவை சொல்லி கொடுத்துட்டு இறந்து போன ஒரு விஷயம். ஸோ அவரை மாதிரி இருக்கணும். அவர் மாதிரி அவர் சுற்றி இருக்க 4 பேர் அவர் நல்லா பார்த்துக்காரு. அந்த மாதிரி இருந்தால் போதுன்றதுனால எனக்கு சாய்பாபா பிடிக்கும். ஸோ சாய்பாபா ஃபோட்டோ அந்த சிலை வைக்கணும். அப்படியே வந்து சாய்பாபா சிலை பக்கத்தில் எனக்கு புத்தர் சிலை, நடுப்புற திருவள்ளுவர் சிலை மாற்றி சாய்பாபா சிலை, திருவள்ளுவர் சிலை, நடுப்புற புத்தர் சிலை வச்சு லேப்டாப்பு இந்த ட்ரைபாடு ஃபோனுக்கு இடம் இந்த டேபிளை ரெடி பண்ணி திரும்ப இந்த டேபிள் அழகாக்க வேண்டும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு சப்போஸ் செஞ்சுட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி வீலாக இது வீலாக இன்னொரு வீலாக எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வந்து ரெடி பண்ணணும். இங்கே இருக்க போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகணும், நிறைய ஃபோட்டோவாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி என் சைட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆணி அடிச்சோம். எங்கே வைக்கிறதுனா டிவிக்கு மேலே அங்கே ஏதோ இருக்கிறத நமக்கு நோக்கி வச்சுருந்தேன். ரொம்ப பூரா ஆணி அடிச்சு என் சைட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து மாட்டணும். அதான் இப்போதைக்கு டெஸ்ட் கிளாஸ் பண்ணுவோம். சரி, நல்லா பேசினேன். இதுக்கான இது போகிறோம், கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு பொங்கல் வீடியோவில் சொன்னதில் இன்னொரு டைரி சிம்பிளாக இன்னொரு பேஜ் ஆஃப் டைரி எடுக்கிறதுக்கு நாளைக்கு வருகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் கடை செஞ்சுருக்காங்க. டாடா பாய், ஸ்டேடியம், பாய் பாய்.